ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் எங்கள் வீட்டு கார்டனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து க்ராட்டன்ஸ், ரொம்பவே கலர்ஃபுல்லான அழகான க்ராட்டன்ஸ் இல்லையா? ஆக்சுவலி நம்ம வந்து முன்னாடி ஒரு பெரிய கார்டன் ஏரியாவில் நம்ம கார்டன் வச்சுருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கீரைகள், ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருந்தது. பட் இப்போ நம்ம வீடு மாறி வந்ததுனால இது வீட்டுக்கிட்டே இருக்க குட்டி கார்டன் தான். ஓகேவா? அண்ட் இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா நல்லா செண்டாக பூ பூக்கும். அப்படி பஞ்சாக ரோசஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி பூக்கும். அண்டு இது வந்து பைனாப்பிள். இது பாலா வச்சது, சும்மா கொஞ்சமாக வச்சாங்க, பட் அது நல்லா பிடிச்சிக்கிச்சு. அண்ட் புதினாலாம் இப்போ தான் நாங்கள் நட்டு வச்சுருக்கோம், வளர ஆரம்பிச்சிருக்கு சூப்பராக. ஸோ இயற்கை உரம் வந்து நாங்கள் எப்பயுமே இந்த இடத்துல போட்டுறது, செடிக்குள்ளே தான் போட்டிருப்போம், வெஜிடபிள்ஸ் வேஸ்ட்லாம். அண்ட் கற்பூரவள்ளி வச்சு அது நல்லா வளர்ந்துருக்கு. அண்ட் இது வந்து புளிச்சக்கீரை நம்ம வாங்கி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதை அந்த குச்சியை நட்டு வச்சது தான். என்ன அப்படின்னா, இங்கே வீட்டுக்கு வெளியில் வந்து ஆடு வந்து எல்லாத்தையும் ஆட்டை போட்டுரும். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வல்லாரைக்கீரை, நல்லா மெமரி பவருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகும்னு சொல்லுவாங்க இல்லையா? நார்மலாக வந்து தண்ணிக்குள்ளே தான் வளரும், பட் இங்கே நாங்கள் நட்டு வச்சுருந்தோம். நிறைய தண்ணி ஊற்றி நிறையா இயற்கை உரம் போடுறதுனால அது நல்லா வளர்ந்துருக்கு. அண்டு பாவக்காய் செடியிலையுமே வந்து பாவக்காய் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முன்னாடி அந்த கார்டனில் அப்படி தான் நிறைய காய்க்கும், வீட்டுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நம்ம வீட்டுக்கிட்ட அதுவும் நான் வைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய காய்க்கிறதுன்றது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இது வந்து சீத்தா மரத்தையும் ஒரு காய் வந்திருக்கு. இது வெளியிலேருந்து யாரும் பறிக்காமல் இருக்கணும்னு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நம்ம வீட்டு மரத்தில் நம்ம தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா எல்லாருமே நோட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி குட்டி இடம்தான். அண்ட் பார்த்திங்கன்னா பிரண்டைலாம் நாங்கள் நிறைய வச்சுருக்கோம் சூப்பராக. அண்ட் இந்த சீத்தா மரத்துலேயும் இதுவுமே சின்னது தான், பட் இதில் நிறைய பூ வந்துட்டு இருக்குது. அண்ட் இது இன்னொரு பக்கம் வந்து அங்கே வந்து நம்ம பிங்க் கலர் பூ பார்த்தோம் இல்லையா, நந்தியாவட்டை, அதே மாதிரி இது வந்து ஒயிட் கலர். இதில் வந்து முடக்கத்தான் கீரையெல்லாம் நட்டு வச்சாச்சு, வளர ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான். அண்ட் திருநீத்து பச்சை, சோற்று கற்றாழை. ஸோ இதுதான் எங்களோட குட்டி கார்டன். இதுக்குள்ளே நாங்கள் துளசி வேறு வச்சுருக்கோம். பார்க்கவே வீட்டுக்கு முன்னாடி 2 பக்கமும் ஃப்ளவர்ஸ், கலர் ஃப்ளவர்ஸ் பார்க்கவே அழகாக இருக்கும். அண்டு இன்னும் வந்து நிறையா ரோஸ் செடிலாம் வந்து வாங்கி வைக்கலாம், வெஜிடபிள்ஸ் சீட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. மாடிலையும் இடம் இருக்குது, பார்ப்போம். அண்ட் அதெல்லாம் வச்சு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அதையும் வீடியோ நம்ம பார்ப்போம். அண்ட் ஐ திங்க் இந்த வீடியோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் உங்களுக்கு வீட்டில் இருக்க குட்டி இடத்துல ஏதாவது கார்டன் செடி வளர்க்குறீங்களா, உங்களுக்கு இது மாதிரி பிடிக்குமா அப்படின்ட்டு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு செடி வளர்க்குறது அண்ட் அந்த மண்ணில் வந்து கை வச்சு வேலை பார்த்தோன்னாலே மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. அண்டு இந்த சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃபை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் ஃபர்தர் மோர் குட் வீடியோஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாட்டா பை பை, டேக் கேர்.